ஹாய்ங்க. வணக்கம். காலையிலேயே பாருங்கள் சூரிய உதயம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி நாள் ரொம்ப அருமையாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். எங்கள் ஊர்லேயும் பார்த்திங்கன்னா கோவில் விசேஷம்லாம் முடிஞ்சு அடுத்த நாள் இந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு வருத்தம். என்னென்னா நம்ம சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துடக்கூடாதுங்க. அப்படி இருந்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுடைய அப்பா பாசன்றது கொஞ்சமாவது கிடைக்கணும். கண்ணு முன்னாடி தன்னுடைய அப்பா ஒரு சில வேலைகள்லாம் பண்ணும்போது அந்த பிள்ளைங்க ரொம்ப நொடிஞ்சு போயிடுவாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி என் பையன் அழுத ஒரு நாள் தான். ஸோ அந்த அன்றைக்கி நான் ஒரு சின்ன வீடியோ கிளிப் எடுத்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். அது பயங்கரமாக நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஸ்டிச் பண்ணும்போது அந்த வீடியோ தான் நான் பேசி போட்டிருந்தேன். ஸோ அது என்னன்னு நீங்களும் கேளுங்க. கரெக்டாக என்னென்னு நீங்களும் சொல்லுங்கள். இந்த ஒரு சில ஆண்களுக்கு எல்லார் கோவத்தில் கொந்தளிக்கக்கூடாது கமெண்ட்டில். அதையும் நான் முதலே சொல்லிவிட்டேன். ஆமாம், அதாவது என்னதான் இருந்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் பிள்ளையும் நீ எவ்வளோ தூரம் பாதுகாப்பாக கூட்டிகிட்டு வந்தாலும், எவ்வளோ செலவு பண்ணாலும், என்னதான் பூ வாங்கி பொட்டு வாங்கி பிஸ்கட் வாங்கி காஃபி வாங்கி கொடுத்தாலும், நாளைக்கு நீ செத்தா தாலி இருக்க போகிறது உன் பொண்டாட்டி தான், கொல்லி போட போகிறது உன் பிள்ளை தான். நீ செலவு பண்ண யாரும் இல்லை. பணங்காசு இருக்கிற வரைக்கும் தான் பொம்பளைகளாகட்டும் ஆம்பளைகளாகட்டும் உங்கூட கூடி கூத்து எல்லாத்துக்கும் வர்றதுமே. உன்கிட்ட ஒன்றும் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுன்னு வையேன், அவன்கிட்ட என்னடா இருக்குது அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதை புரிஞ்சுக்காம அடுத்தவன் பிள்ளையை பாதுகாத்து கொண்டாந்து விட்ற, அடுத்தவன் பொண்டாட்டி பாதுகாத்து கூட்டிகிட்டு வர்ற, அடுத்தவன் பொண்டாட்டிக்கு பூ வாங்கி கொடுக்குற, எல்லாம் வாங்கி கொடுக்குற. நீ வெத்த குழந்தைக்கு ஒன்று வாங்கி கொடுக்கணும், அதை திரும்பி கூட பார்க்கணும், ஒரு சிரிக்கணும், அந்த எண்ணம் கூட இல்லாத ஆம்பளையெல்லாம் நீ ஒரு ஆம்பளையா? இப்படியே அடுத்தவன் பொண்டாட்டியவே பார்த்துக்கிட்டு அடுத்தவன் பிள்ளையவே காப்பாற்றிக்கிட்டு இரு. நாளைக்கு செத்தா ஓன் குழந்தையோ ஓன் பொண்டாட்டியோ வர மாட்டாங்க. அதுக்கு சமூகம் என்ன வேணாலும் பேசிக்கலாம். இந்த மாதிரி பெண்கள் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தான் தைரியமாக இருந்துக்கணும். இந்த மாதிரி ஆண்கள்கிட்டையெல்லாம் ஆச்சி அவ்வளோதான். எல்லாம் கை கால் வராமல் கிடந்தா கூட திரும்பியே பார்க்கக்கூடாது. நமக்கு அது பாவம்லாம் கிடையாது. அந்த பாவத்தை போய் நம்ம கையில் ஏந்தி நம்ம பாவம் எச்சா சேர்த்துக்கிற மாதிரி தான். சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் புரியல. அது எப்படி அடுத்த புருஷங்கிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு அவன் பொண்டாட்டியவே தப்பாக பேசுறது? இது என்ன கதைன்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு யாராவது புரிஞ்சால் சொல்லுங்களேன். ஏன்னா இவன் செலவு பண்ணுறியா, அவள் வாங்கி திங்கிறான், அவன் உள்ள குட்டிக்கு வேணுங்கிறது வாங்கிக்கிறா. திருப்பியே அவன் பொண்டாட்டி தப்பாக பேசுகிறான். வாங்கி தின்னா திங்கிறதோடு நிப்பாட்டிக்கோணும், வாங்கி தலையில் பூசி விடுனா அதோடு நிறுத்திக்கோணும். அதை விட்டு போட்டு அவன் பொண்டாட்டி யாருன்னு கூட தெரியாது சிலதுக்கெல்லாம். அந்த புள்ள எங்கே இருக்குதுன்னு தெரியாது, என்ன வண்ணுதுன்னு தெரியாது, என்ன நேரத்தில் வண்ணிட்டு இருக்குன்னு கூட தெரியாது. அவள் அப்படியாமாடியே பாவம்ல. அவன் பாவம் பிள்ளை கொடுத்து போட்டு விட்டுட்டு ஓடிடுவானுங்க. இன்னொருத்தி உனக்கு செலவு பண்ணிட்டு உட்காந்துருக்கிறியா, அவன் பாவம். பொண்டாட்டி பற்றி கேட்டால் பொக்குன்னு போயிடுவிய, பையனை பற்றி கேட்டால் பொக்குன்னு போயிடுவிய. ஐயோ பையன் பொக்குன்னு போயிரு, அது குழந்தைய பொக்குன்னு போயிருங்கிறதுக்கு. எருமாடு கணக்காக வளர்ந்துட்டு அடுத்தவன் பொண்டாட்டிக்கு செலவு பண்ணிக்கிட்டு அடுத்தவன் பிள்ளை பார்த்துக்கிட்டு தான் குழந்தை அங்கேயே நின்றுட்டு இருந்தால் கூட திரும்பி பார்க்காம திரியற நாய்கா பொக்குன்னு போயிருமாமா. எனக்கு இதை கேட்டால் அப்படியே எங்கிருந்த பற்றிக்கிட்டு வருன்னு தெரியல. இதே அந்த பிள்ளையை பார்த்தா கேட்க வேண்டியது, வருவானா போவானா, வாங்கி தருவானா, வாங்கி தருவியா ஊரில் இருக்கிறவங்க பொண்டாட்டிக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்ல தோணும். நான் ஒன்றும் என்னை சொல்லிங்க, என் புருஷனையும் சொல்லலை, என் புருஷன்கிட்ட வாங்குறவங்களையும் நான் சொல்ல, பொதுவாக சொல்கிறேன், எல்லா பக்கம் நடக்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச்சிங் ஒர்க் ஃபுல்லாக முடிச்சாச்சுங்க. எப்பயுமே செவ்வாய்க்கிழமை நான் தீபம் போடுறத இன்னும் ஸ்டாப் பண்ணவே இல்லை. 9 வாரம் வெற்றிலை தீபம் போட்டேன். அதுக்கப்புறமா அந்த 8 to 9 நான் நெய் தீபம் போட்டுட்டு நான் முருகரை கும்பிட்டுட்டு தான் இருக்கேங்க. இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இதுக்கும் கண்டிப்பாக இவங்க இப்படி பண்ணுறதுக்கும் என் குழந்த மனசு நொந்து அழுத்துதுங்க. அப்பா வேற ஒருத்தவங்களுக்கு வாங்கி கொடுக்குறாங்கம்மா, என்னை கண்டுக்கவே இல்லை, என்கிட்ட பேசவே இல்லை, நான் என்னம்மா பண்ணினேன், என்கிட்ட ஏம்மா அவங்க பேசவே இல்லை, என்னை ஏம்மா கண்டுக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு படுத்துட்டு அழுன்னு அழுதாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. என்னதான் இருந்தாலும் 10ல் 11 கூட அந்த குழந்தைய நினச்சிருக்கலாம்.
ஸோ குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு அப்படின்னு தெரியல. நானுமே தப்பு பண்ணலைங்க. மனசார சொல்லணும்னா, நான் எந்த தப்புமே பண்ணல. இவ்வளோ தூரம் நான் கடவுள வந்து கும்பிடுறதுக்கு ரீசனே, தப்பே பண்ணாம எனக்கு ஏன் இவ்வளோ தண்டனை குடுத்துட்ருக்க? அப்ப எனக்கு துரோகம் பண்றாங்கல்ல அவங்க. அவங்க தப்பு பண்ணிட்டு என் மேல பழி போடுறாங்கல்ல. இதுக்கெல்லாம் அவங்களுக்கு எப்ப நீ தண்டனை குடுக்க போறேன்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் அழுதுருக்கேன். ஸோ, இப்ப என் குழந்தையும் அழுக ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் கடவுள் மட்டும் தான் பதில் சொல்லணும். நானும் வந்து கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்னு நம்பி உட்காந்துருக்கேன். இன்னைக்கு தான் உட்காந்து அவனே அழுன்னு அழுது சாமி கும்பிட்டாங்க. அத பார்க்கும்போது எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த விளாக் வந்து கொஞ்சம் மனசு சங்கடமா இருக்கும். போர் அடிக்கிற மாரி தான் இருந்திருக்கும். இருந்தாலும் என்ன பண்ணுறது, எங்களை மாதிரி சிங்கிள் பேரண்ட், அப்பா இல்லாமல் வளர்கிற குழந்தைங்க எல்லாமே வந்து எவ்வளோ ஏக்கங்களோடு இருக்கும் அப்படின்றது நான் சொன்ன விஷயத்தில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.